பாத்து. மேடம். ஒண்ணு இல்லங்க. மேடமுக்கு எப்படி இருக்கு? நீங்க பதறாம வாங்க. ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மேடம். 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 டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? பதட்டப்படாதீங்க. உங்க மேடத்துக்கு ஒண்ணும் ஆகல. அவங்க சின்ன மயக்கத்துல தான் இருக்காங்க. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டா அவங்க சீக்கிரமே சரியாயிடுவாங்க. மேடம், அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல மேடம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தலையில சின்னதா காயப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? சரி. இப்ப அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா பக்கத்துல எந்த ஹாஸ்பிடலும் இல்லையே. மேடம், இப்ப என்ன மேடம் பண்றது? ஹாஸ்பிடல் இல்லைன்னா? ஆமா, கார்ல நீங்க எங்க போனீங்க? நாங்க சென்னைக்கு மேடம். இவங்க பேரு மகா. என்னோட ஃப்ரெண்டு விக்ரமும் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு முறை இவங்க சென்னையில இருந்து திருச்சி வந்துட்டு இருந்தப்போ இவங்க வந்துட்டு இருந்த காரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க 2 பேருமே பழசெல்லாம் மறந்துட்டாங்க. தான் யாருன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கிறதுனால அவருடைய மூளை நரம்புகள் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஞாபகத்தை முழுசா திரும்ப கொண்டு வர முடியல. காவேரி மேடத்தோட அண்ணன் இவங்களுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணலான்னு பாக்குறாரு. அது பிடிக்காம தான் நாங்க இப்ப விக்ரம தேடி சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ மகா விக்ரம பார்க்க சென்னைக்கு போகணும், கரெக்டா? ஆமா. இல்லனா பிரச்சனை ஆகும். ஆமா மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மகா விக்ரம கண்டிப்பா மீட் பண்ணுவாங்க. டிரைவர் அண்ணா, சென்னைக்கு போறதுக்கு எவ்வளவு வாங்குவீங்க? சரிண்ணா, நீங்க வாங்குறதை விட டபுளாவே வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். ஆனா நீங்க தூங்காம வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஓட்டினா கண்ணு இழுத்துரும். ஆமா மேடம். உங்களுக்கு எப்ப தூக்கம் வருதோ அப்ப நான் டிரைவ் பண்றேன், ஓகேயா? ஓகே மேடம். போகும்போது நீங்களே ஓட்டிக்கோங்க. சரிங்க மேடம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். மகா, உன்னோட முகத்தை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் இந்த தாலி செயினை எடுத்து பார்க்குறேன். இதை பார்க்கும்போது உன் முகத்தை பார்க்கணுங்கிற ஏக்கம் இன்னும் அதிகமாக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தாலி செயினை எத்தனை முறை எடுத்து பார்த்துருப்பேனே தெரியல. பாரு, இப்ப மணி 7. நாளைக்கு காலையில 7 மணிக்குத்தான் நான் உன்னை சந்திக்க போறேன். அப்படின்னா இன்னும் 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துல நான் உன்னை எத்தனை தடவை பார்க்க போறேனோ. மகா, என் வாழ்நாள்லயே ரொம்ப நீண்ட இரவு இந்த இரவு தான். இந்த 12 மணி நேரமும் 12 மாதங்கள். பன்னெண்டு வருஷங்கள், 12 யுகங்களா கூடிக்கிட்டே போகுது மகா. ஆமா மகா, இந்த இரவை எப்படி நான் கடந்து வரப்போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல மகா. கடவுளே, என்ன கொடுமை இது! தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய கூட மறந்துட்டு அவன் முகத்தை பார்க்காம இப்படி ஏங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே. அப்படி என்ன என் மாப்பிள்ள பாவம் பண்ணிட்டாரு? அவருக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்த? உனக்கு கண்ணு இல்லையா? அத்தை, விக்ரமுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். விக்ரமே சொன்ன மாதிரி இன்னும் 12 மணி நேரத்துல மகாவை மீட் பண்ணிருவான். நீங்க கவலைப்படாம இருங்க. ஆமா மாப்பிள்ள, நாளைக்கு நிச்சயமா அவங்க 2 பேரும் சந்திச்சுப்பாங்க. நான் முந்தானில முடிச்சு வச்சிருக்க இந்த காணிக்க அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துரும் மாப்பிள்ள.
மாப்பிள்ளையும் சரி மகவும் சரி ரொம்ப நல்லவங்க. அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அவங்களால பல நினைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர அவங்களால கெட்டு போனவங்கன்னு யாருமே இல்ல. அப்படிப்பட்டவங்க பிரிஞ்சிருக்கிறதுல நியாயமே இல்ல. நான் கும்பிடுற அந்த ஆறுபட முருகன் அவங்க 2 பேரையும் கண்டிப்பா நாளைக்கு சேர்த்து வைப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, நாம வேற நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது. அவங்க 2 பேரையும் சேர விடாம தடுக்கிற சதிய நாம கண்டுபிடிச்சு முறியடிக்கணுமா? அப்பதான் நாம நினைச்ச மாதிரி நாளைக்கு அவங்க ஒண்ணு சேருவாங்க. விக்கி, உங்க தலையில ப்ளீடிங் ஆகுது பாருங்க. காட்டுங்க. விக்கி, மகாவோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிட்டே இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? இல்ல, பயப்படுற அளவுக்கு இல்ல, நான் பாத்துக்கிறேன். மகா, மேடம், மகா, ஒண்ணுல ஒண்ணுல. டாக்டர் என்னாச்சு டாக்டர் உங்களுக்கு? டாக்டர், மகா மேடத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எதனா இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா? இல்ல விக்கி, வேண்டாம். நாம இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா மகாவை நம்மனால விக்ரம் கூட ஒண்ணு சேர்க்க முடியாது. மகா விக்ரம் கூட ஒண்ணு சேரணும். இல்லனா மகாவை நம்ம இப்போ காப்பாத்தியும் பிரயோஜனம் இல்ல. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சரியா வருமா மேடம் இதெல்லாம்?
9ஆம் இடத்து குரு ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது குரு பார்வை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றேன். இனி தடைகள் அத்தனையும் விலகும். எதிர்த்தவங்க அடங்கி போவாங்க. செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் பிறக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, தொட்டது துலங்கும், பட்டது துளிர்க்கும். போர்ல ஜெயிச்சு அரசாட்சி பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுக்கு. அக்கா, குருஜி அக்யூரேட்டா சொல்றாரு. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அங்க மகா செத்துட்டா, இங்கே விக்ரம் நீ சொல்ற மாதிரிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். இனிமே நீ நினைக்கிறதாக்கா நடக்க போகுது. ஆமா. ஆமாக்கா, நாளைக்கு கோயிலில் விக்ரமுக்கு முன்னாடி மகான்னு ஒரு பொண்ணை கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொன்னியே. என்னக்கா, யாரை கொண்டாந்து நிறுத்த போற? அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணிட்டியா? அதெல்லாம் நான் அப்பவே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். வெறும் லக்ஷ்மியா இருந்தவ இப்போ மகாலட்சுமியா மாறி மணிக்கணக்காயிடுச்சு. என்னக்கா சொல்ற? நான் உன் கூடயே தான் இருக்கேன். எனக்கு தெரியாம எப்படிக்கா ஏற்பாடு பண்ண? சொல்றேன். ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். தெரியும் மேடம். உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஓ, அப்ப என்னோட பிளான் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். புரோக்கர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? சரி, நீ நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஷார்ப்பா கோயிலுக்கு வந்துரு. இத பாரு, சாதாரணமாலாம் வந்துராத. தேவத மாதிரி வரணும். உன்னை பார்த்ததும் அவன் அப்படியே சொக்கி போய் மடியில வந்து விழுந்துடணும். புரியுதா? பண்ணிரலாம் மேடம். அப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் விக்ரமுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவனோட ஒட்டுமொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்த போறேன். அதுக்கு நீ எனக்கு உதவியா இருக்கணும். புரிஞ்சுதா? சரி மேடம். விக்ரம் இப்போ மகான்னு பைத்தியமா இருக்கான். அத வச்சே நான் என்னோட காரியத்தை சாதிக்க போறேன். இந்த பிளான்லாம் ஓகே மேடம். ஆனா அந்த மகாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அவ சும்மா இருக்க மாட்டாள? அவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளே? அவ உயிரோட இருந்தா தானே பிரச்சனை பண்ணுவா. என்ன சொல்றீங்க? இப்ப உயிரோட இல்லையா? ஆமா, அவ செத்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. திருச்சி சென்னை ஹைவேஸ்ல லாரியை விட்டு தூக்கிட்டோம். இப்ப அவ ஏதாவது ஒரு மார்ச்சரியில அனாதை பொணமா இருப்பா. எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராது. நான் இருக்கேன், நீ பயப்படாத. நான் சொல்றபடி செய், அது போதும். சரி மேடம். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, விக்ரம்க்கு தலையில அடிப்பட்டு பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆனா மகான்ற பேர் மட்டும் அவருக்கு மறக்கல. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த அளவுக்கு லவ் இருந்திருக்குன்னு பாத்தீங்களா? ஏய், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவங்க லைலா மஜ்னுவா இருந்தா கூட ஏன் சதிக்கு முன்னாடி எதுவுமே செல்லுபடி ஆகாது. நான் சொன்னதை மட்டும் நீ செய். அவன் மகாங்கிற பேரை எந்த அளவுக்கு லவ் பண்றானோ அதே அளவுக்கு உன்னையும் லவ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். மேடம், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த செத்து போன மகா எழுந்து வந்தா கூட அவளுக்கு நான் எந்த விதத்திலயும் சலச்சவையில நிரூபிப்பேன் மேடம். அந்த அளவுக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். குட், வைக்கிறேன். சூப்பர்க்கா. ஒரிஜினல் மகாவை தூக்கிட்டு டூப்ளிகேட் மகாவை இறக்கிட்ட. குருஜி சொன்ன மாதிரி உனக்கு குரு பார்வை ஆரம்பிச்சிருச்சுக்கா. குரு பார்வை மட்டும் இல்லடா, சுக்கிரதசியும் சேர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் ஏக வாரிசாகிறத இனி யாராலையும் தடுக்க முடியாது. 1000 கோடிக்கு மேல சொத்து, ஒன்லி ஒன் சிக்னேச்சர். அது என்னோடதான் மாறப்போகுது. என்ன குருஜி, நான் சொல்றது சரிதானே? இல்ல
நீங்க சொன்னது நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது கிடையாது. என்னது நடக்க போறது இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, உங்க கட்டம் சொல்லுது அப்படி. அஷ்டமத்து சனி உக்கிரமா இருக்காரு. 7ல இருக்கிற ராகு சாவடி அடிக்க போறாரு. 4ஆம் இடத்து செவ்வாய் செவுள்லயே அடிக்க போறாரு. திரிகோணத்துல இருக்கிற புதன் திருப்பி போட்டு வெளுக்க போறாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு சூரியனோட இருக்கிற கேது உனக்கு சங்கூதி பால் ஊத்த போகுது. உண்மையான பலனை சொன்னா பலார்னு அற விழும். எதுக்கு வம்பு? அவங்களுக்கு சாதகமான பலனை சொல்லிட்டு நம்ம பைசாவை வாங்கிட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். இல்லைன்னா இவளோட கெட்ட நேரம் நம்மளையும் சேர்த்து பழி வாங்கிடுமே. என்ன ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு குரு பார்வை ஆரம்பிச்சிருச்சு தானே? இனிமே எதிரிங்க செதறி ஓடிடுவாங்க தானே? ஆமாமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? 100க்கு 100% நான் சொன்னதுதான் நடக்கும். உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுங்களா? ஒரு நிமிஷம். இதுக்கு தட்சணை அதிகமா இருக்க மாதிரி தெரியுதே. நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. டிப்ஸா வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? நான் வரேம்மா. போயிட்டு வா. வரேங்க ஐயா. பிரஷர் இப்போ குறைஞ்சிருக்கு. மேடம் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. என்னக்கா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? மணி எனக்கு ஆகுது. டேய், நான் தூங்குனா தானடா எந்திரிக்கிறதுக்கு? ஒரு நிமிஷம் கூட நான் கண்ணை மூடலடா. ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடலையா? என்னங்க சொல்ற? ஏன் நீ தூங்கல? தூக்கமே வரலடா. அந்த மகா வேற செத்துட்டா. விக்ரம் ஏன் கைக்குள்ள வந்துட்டான். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம அந்த குருஜி வேற குரு பார்வை சுக்கிரதசன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு. அதையெல்லாம் நான் நினைச்சிட்டு படுத்துட்டு இருந்தேனா, அந்த சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரலடா. ஏக்கா நீ பெரிய ஆளுதான்க்கா. விக்ரம் தலையில அடிபட்டு வந்ததுல இருந்து நீ கீ கொடுத்த பொம்மை மாதிரி நீ சொன்னதுக்கெல்லாம் அவன் ஆடுறானக்கா. நீ சொல்றத மட்டும்தான் நம்புறான். எப்படிக்கா அதெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான்டா. இனிமே அவன் என்னோட அடிமை. நான் என்ன சொல்றேனோ அதத்தான் செய்வான், அதத்தான் அவனும் நம்புவான். ஏக்கா ஒருவேளை அவனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் கடைசி வரைக்கும் நான் சொல்றதான் நம்ப போறான். நான் சொல்ற மாதிரி தான் நடக்க போறான். அதுல மாற்று கருத்தே கிடையாது.
மணி 5 தான் ஆகுதா? இன்னும் 2 மணி நேரம் இருக்கே. அது வரைக்கும் என்ன பண்றது? சரி, குளிச்சு ரெடி ஆகுறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும். டைம் சரியா தான் இருக்கும். குளிச்சிடலாம். அம்மா, என்ன விக்ரம்? எப்படி என்கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க நீங்க?